நம்ம ஹேமாவுமே அவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாமே கடைக்கு வெளியில இருந்தே பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா அது ரொம்பவே சின்னதா இருக்கு, இவ ரொம்பவே குண்டா இருக்கனால. இப்ப அடுத்ததா நம்ம ஹேமாவும் அவளோட ஃப்ரெண்டுமே சேர்ந்து 2 பேருமே ஒரு டேட்டூமே குத்திட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹேமாவுமே டெய்லியுமே சிங்கிங் பிராக்டிஸ்க்குமே போறா. நம்ம ஹேமாவுமே அந்த மேனேஜரை பார்த்து லவ் பண்ணது போல பாடிட்டு இருக்கா. இப்ப அவங்க 2 பேருமே கார்ல போயிட்டு இருக்கும்போது அந்த மேனேஜருமே நம்ம ஹேமாட்ட இன்னைக்கு என்னோட பர்த்டே பார்ட்டியுமே இருக்கு, நீ மறக்காம வரணும்னு சொல்றாங்க. நம்ம ஹேமாவுக்குமே அந்த மேனேஜரை ரொம்பவே பிடிச்சனால வரேன்னு சொல்றா. இப்ப அன்னைக்கே வீட்டுக்கு ஒரு பார்சலுமே வருது. அந்த மேனேஜர் அனுப்பியிருக்காங்கன்னு போட்டிருக்கு. பார்த்தா அதுல ஒரு ட்ரெஸ்ஸுமே இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸை தான் இன்னைக்கு போட்டுட்டு வரணும்னு போட்டிருக்கோம். நம்ம ஹேமாவுமே அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்தா அது ரொம்பவே சின்னதா இருக்கு. இருந்தாலும் மேனேஜர் சொன்னாங்க நீ அந்த ட்ரெஸ்ஸையே பார்ட்டிக்குமே போட்டுட்டு போறா. அப்ப இவ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்ததை பார்த்த எல்லாருமே நம்ம ஹேமாவை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த ட்ரெஸ் அந்த மேனேஜரே அனுப்பியிருக்க மாட்டாங்க. அந்த ஸ்டேஜ்ல பாடி இருப்பாள்ல ஆமின்ற பொண்ணு, அந்த பொண்ணு தான் நம்ம ஹேமாவை அசிங்கப்படுத்துறதுக்காக அந்த ட்ரெஸ்ஸையுமே அனுப்பி விட்டுருப்பா. இப்ப இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்ச ஹேமாவுமே உடனே அந்த இடத்த விட்டுமே போறா. இப்ப அந்த மேனேஜருமே அந்த ஆமி பொண்ணை கூப்பிட்டு குண்டா இருக்க ஹேமாவை நீ ரொம்பவே தொல்லை பண்ணிட்டு இருக்கா, அவன் இல்லைன்னா நீ இல்ல நீ, அந்த ஆமியை ரொம்பவே திட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஹேமாவுமே பக்கத்து ரூம்ல இருந்து கேட்டுட்டு தான் இருப்பா. இப்ப நம்ம ஹேமாவுமே வீட்டுக்கு போய் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி நம்ம ரொம்பவே அழகாகணும்னு முடிவுமே எடுக்கிறா. ஆனா அவன் முடிவு எடுத்தது போலயே நம்ம ஹேமாவுமே பிளாஸ்டிக் சர்ஜரியுமே பண்றா. இதுக்கப்புறம் என்ன நடந்துன்னு தெரியணும்னா மறக்காம பார்ட் 3 கமெண்ட்மே பண்ணுங்க.